ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார், பூநகரி மற்றும் தெய்யத்தக்கண்டிய பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் இன்று ஆரம்பமாகிறது. தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் 6 பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தி பெரும் வெற்றியடைவதை தடுக்க வங்குரோத்து அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து பொய்யான செய்திகளை பரப்பி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. புதிய வெளிநாட்டு தூதுவர்கள் சான்றிதழ் பத்திரங்களை ஜனாதிபதியிடம் கையளித்தனர். தேவினுவர துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஒரு பெண் உட்பட 4 பேர் கைது. வாரியபுல மினுவான்கட்ட பகுதியில் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான போர் பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளானமைக்கான காரணம் வெளியாகியுள்ளது. உள்நாட்டுச் செய்திகள். மன்னார், பூநகரி மற்றும் தெய்யத்தக்கண்டி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பமாகிறது. அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் எதிர்வரும் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணி வரை வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க முடியும். உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் மே 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் 336 உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் கடந்த வியாழக்கிழமை நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் மன்னார், பூநகரி, தெய்யத்தக்கண்டி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பமாகிறது. இதேவேளை அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் நாளை வரை கட்டுப்பணத்தை செலுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னதாக நேற்றைய தினம் நாட்டின் 4 பகுதிகளிலிருந்து தேர்தல் தொடர்பான 6 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். நேற்றைய தினம் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பாக போலீசாருக்கு 6 முறைப்பாடுகள் கிடைத்தன. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் தேர்தல் வன்முறை தொடர்பான எந்த முறைப்பாடுகளும் பதிவாகவில்லை. மாத்தளையில் 3 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் வேட்பாளர்களின் படங்கள் கொண்ட சுவரொட்டிகள், பதாதைகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கொடிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கெப்பத்திகொல்லாவ பகுதியில் உலர் உணவு விநியோகம் தொடர்பாக ஒரு முறைப்பாடும் பதிவாகியுள்ளது. புலனறுவையில் உள்ள ஒரு பகுதியில் புதிய தெருவிளக்குகள் பொருத்தப்படுவதாகவும் மொனராகலையில் வேட்பாளர்களின் படம் பொறிக்கப்பட்ட பதாதைகள் இருப்பதாகவும் போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சஜித் மஹிந்த ரணில் இணைய உள்ளதாக பல்வேறு பத்திரிகைகளில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. அது மாத்திரமல்லாது அவ்வாறு செய்தி வெளியிட்டு தொலைக்காட்சி அலைவரிசைகளில் காலையில் பத்திரிகை முக்கிய செய்தி வாசிப்பு நிகழ்ச்சியில் தலைப்புச் செய்திகளாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. இது அப்பட்டமான பொய்யாகும். ஐக்கிய மக்கள் சக்திக்கு யாருடனும் சேர வேண்டிய தேவை இல்லை. இவரிடம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி பெரும் வெற்றி அடைவதை தடுக்க வங்குரோத்து அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து பொய்யான செய்திகளை பரப்பி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் குர்நாகல் மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். கடந்த அரசாங்கம் செய்ததையே மீண்டும் செய்வது முறைமை மாற்றம் அல்ல. மக்களை ஏமாற்ற ஐக்கிய மக்கள் சக்தி அச்சப்படுகிறது. பொய்யை நம்ப வைப்பதற்கும் மக்களை அரசியல் ரீதியாக ஏமாற்றுவதற்கும் நாம் பயப்படுகிறோம். ஐக்கிய மக்கள் சக்தியானது முடிவுகளை எடுக்கும் விடயத்தில் சரியான முடிவுகளையே எடுத்து வருகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார்.
3 புதிய வெளிநாட்டு தூதுவர்கள் சான்றிதழ் பத்திரங்களை ஜனாதிபதியிடம் கையளித்தனர். இலங்கைக்கான புதிய நியமிக்கப்பட்ட 3 வெளிநாட்டு தூதுவர்கள் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தங்கள் சான்றிதழ் பத்திரங்களை கையளித்தனர். பிரான்ஸ், பலஸ்தீன் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளின் புதிய தூதுவர்கள் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் தூதுவராக ரெமி லம்போட்டும், பலஸ்தீன தூதுவராக இயாப் ஐஎம் கலீலும், நேபாள தூதுவராக கலாநிதி புர்னா பக்தூர் நேபாளியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக் ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். தெவினுவர துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிக்க போலீசாருக்கு நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. இந்த இரட்டை கொலை தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் ஒரு பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தர பதில் நீதவான் முன்னிலையில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட போதே மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வாரியபொல மினுவான்கட்ட பகுதியில் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான போர் பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளானமைக்கான காரணம் வெளியாகியுள்ளது. பயிற்சியின் போது ஏற்பட்ட தவறால் இந்த விபத்து ஏற்பட்டதாக அது குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 3ஆம் கட்டமான புத்துயரவிலிருந்து ரம்புக்கண வரையிலான கட்டுமான பணிகளின் கண்காணிப்பு நடவடிக்கையில் நேற்று இணைந்து கொண்டிருந்த அமைச்சர் இதனை தெரிவித்தார். விமானத்தின் இயந்திரத்திலோ அல்லது அதன் வயதிலோ எந்த பிரச்சனையும் இல்லை. அது பழைய விமானம் இல்லை. விமானிகளில் எல்போர்ட் வைக்கப்படாவிட்டாலும் அதில் சென்றவர்கள் பயிற்சி பெறுவோரே. அவர்களினால் தவறு ஏற்பட்டுள்ளது. அதை தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை என்றார். கம்பஹா பமுனுகம உஸ்வெடகயாவ பகுதியில் இடம்பெற்ற சட்டவிரோத போதைப்பொருள் விருந்தில் இடம்பெற்ற சுற்றி வளைப்பில் 57 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உஸ்வெடகயாவ பகுதியில் உள்ள ஹோட்டலில் இன்ஸ்டாகிராம் மூலம் சட்டவிரோத போதைப் பொருட்களை பயன்படுத்தி விருந்து நடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. அதன்படி இந்த விருந்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் ஐஸ் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்களை பயன்படுத்தியுள்ளதாகவும், மேலும் ஐஸ் மற்றும் கேரள கஞ்சாவுடன் 16 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சுற்றி வளைப்பில் 7 பெண் சந்தேக நபர்கள், 34 ஆண் சந்தேக நபர்கள் மற்றும் விருந்து நடைபெற்ற ஹோட்டலின் உரிமையாளர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர்கள் 18 முதல் 35 வயதிற்கு உட்பட்டவர்கள் என்றும் கொழும்பு புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பமுனுகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் பொத்துஎர மற்றும் ரம்புக்கண பிரிவின் மேம்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். இதன்போது இந்த பகுதி 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் ரத்நாயக்க தெரிவித்தார். அபிவிருத்தி செயற்பாட்டின் போது குடியிருப்பாளர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்குமாறு கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் சாலை மேம்பாட்டு ஆணையத்திடம் அவர் அறிவுறுத்தினார். கட்டுமான தொழிலாளர்களின் நலனை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். மேலும் தேசிய வரவு செலவு திட்டத்தின் ஒப்புதலை தொடர்ந்து அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் விரைவாக முன்னேறும் என்றும் குறிப்பிட்டார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கடவத்த மீரிகம பிரிவின் கட்டுமான பணிகளை மீண்டும் தொடங்குவது குறித்து இன்னும் எந்த அறிவிப்பும் இல்லை என்று அமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். எதிர்வரும் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை ஆலய உற்சவத்திற்காக நன்கொடைகள் கோரி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்தி குறித்து விகாரை நிர்வாகம் ஒரு அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளது. அதில் இவ்வாறு சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்தியானது முற்றிலும் தவறானது என ஸ்ரீ தலதா மாளிகை சுட்டிக்காட்டியுள்ளது. அந்த அறிக்கையின்படி விகாரை உற்சவத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளும் அரசாங்கத்துடன் இணைந்து ஸ்ரீ தலதா மாளிகையால் வழங்கப்படுகின்றன. எந்த ஒரு தனிநபர், குழு அல்லது அமைப்பும் அதன் சார்பாக நிதி சேகரிக்க அல்லது தொடர்புடைய நிறுவன நடவடிக்கைகளை மேற்கொள்ளவோ அதிகாரம் அளிக்கவில்லை. இதுபோன்ற தவறான செய்திகளை புறக்கணிக்கவும், துல்லியமான தகவல்களுக்கு ஸ்ரீ தலதா மாளிகையின் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகளை மட்டுமே நம்பியிருக்கவும் என பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறோம் என்று சுட்டிக்காட்டியுள்ளது.
மன்னார் பள்ளமடு பெரியமடு பிரதான வீதியில் சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 காயமடைந்துள்ளனர். பெரியமடு பிரதான வீதி ஊடாக பயணித்த டிப்பர் வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளானதுடன் அந்த விபத்தில் 4 பேர் பயணித்துள்ளனர். இதன்போது இச்சிலவக்கை கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததோடு சாரதி உள்ளடங்களாக 3 காயமடைந்தனர். காயமடைந்த 3வரும் உடனடியாக மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் 2 மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை அடம்பன் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பாணதுரை வடக்கு போலீஸ் பிரிவில் கோரகபல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 64 வயதான நபர் உயிரிழந்ததுடன் இந்த விபத்து சம்பவம் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. வீதியை கடக்க முயன்ற ஒருவர் மீது கார் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் பாணதுரை வடக்கு கந்துருதுவ பகுதியை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. கோரகபல பகுதியில் வீதியை கடக்கும் போது வேகமாக வந்த கார் குறித்த நபர் மீது மோதியது. விபத்தில் பலத்த காயமடைந்த நபர் பாணதுரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததுடன் காரின் சாரதி பாணதுரை வடக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறையில் குளிர்பானம் என்று நினைத்து போத்தலில் இருந்த டீசலை அருந்திய குழந்தை உயிரிழந்துள்ளது. வீட்டின் அருகே இருந்த டீசல் போத்தலை குழந்தை குளிர்பானம் என்று நினைத்து அருந்தியதாகவும் இதை பார்த்த பெற்றோர் உடனடியாக குழந்தையை ஊர்காவற்றுறை வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறையில் உள்ள நாராந்தனை பகுதியைச் சேர்ந்த 1 வயதும் 9 மாதங்களுமான குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஊர்காவற்றுறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயர் போலீஸ் அதிகாரிகள் சிலருக்கு இடமாற்றங்களும் புதிய நியமனங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்கள் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் முடிவுக்கு ஏற்பவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஒப்புதலுடனும் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக கணவர் ஒருவர் தனது மனைவியை வெட்டி கொன்ற சம்பவம் ரத்தோட்ட போலீஸ் பிரிவின் கைகாவல இசுர்கம பகுதியில் பதிவாகியுள்ளது. சனிக்கிழமை அதிகாலை 5 மணியளவில் இந்த கொலை நடந்ததாக கூறப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட மனைவி மற்றும் கொலையை செய்ததாக கூறப்படும் கணவர் இருவரும் மாத்தள வைத்தியசாலையின் கனிஷ்ட ஊழியர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு பாடசாலை செல்லும் 13 வயது மகனும் 11 வயது மகளும் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. கொலைக்கு பிறகு மறைந்திருந்த சந்தேக நபரான கணவர் ரத்தோட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் ரத்தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பல வருடங்களுக்கு பிறகு கொழும்பு மற்றும் கோட்டை பகுதிகளில் சிக்கன் குனியா நோய் பரவல் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நுளம்பு பெருக்கம் காணப்படும் இடங்களை அகற்றுவதன் மூலம் மட்டுமே சிக்கன் குனியா பரவலை கட்டுப்படுத்த முடியும் எனவும் வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நோய் தற்போது ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டங்கள் முழுவதும் பரவும் ஒரு நோயாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அத்தோடு பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களில் உள்ள தீவுகளிலும் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சிக்கன் குனியா வைரஸ் பாதிக்கப்பட்ட நுளம்பு கடிப்பதன் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது. மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட பயணிகளிடமிருந்து பாதிக்கப்படாத பகுதிகளுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. நாட்டில் சிக்கன் குனியா நோய் மீண்டும் பரவி வருவதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நாட்கள் பாடசாலை விடுமுறை நாட்கள் என்பதால் குழந்தைகள் அடிக்கடி சுற்றுச்சூழலுக்கு சென்று வருவார்கள். மேலும் சில பகுதிகளில் மழைக்காலம் அதிகரிக்கும் போது நுளம்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். எனவே மக்கள் இது தொடர்பாக விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் நுளம்புகள் உற்பத்தியாகும் இடங்கள் அழிக்கப்பட்டு சுற்றுப்புற சூழல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். இன்று உலக காசநோய் தினமாகும். குறிப்பாக தொடர்ச்சியாக 2 வாரங்களுக்கு மேற்பட்ட இருமல், மாலை நேரத்தில் காய்ச்சல், உணவில் நாட்டமின்மை, உடல் நிறை குறைவடைதல், சளியுடன் இரத்தம் வெளியேறுதல் இப்படியான அறிகுறிகள் தென்பட்டால் அது காசநோயாக இருக்கலாம். இந்த அறிகுறிகள் இருந்தால்
அருகிலுள்ள பொது வைத்தியசாலைகளுக்கு சென்று சாதாரண சளி பரிசோதனையினை இலவசமாக செய்து கொள்வதன் மூலம் இந்த நோயினை இனம் காணலாம். எவ்வித அறிகுறியும் இல்லாமலும் இந்த நோய் உடலில் இருக்கலாம். குறிப்பாக ஏற்கனவே நோய் ஏற்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் அல்லது நாட்பட்ட நோய் கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், சிறுநீரக நோயாளர்கள் போன்ற நோய்கள் உள்ளவர்களுக்கு அறிகுறிகள் வெளிப்படாமல் இந்த நோய் கிருமி தங்கக்கூடும். அப்படியானவர்களுக்கு பரிசோதனையினை செய்வதன் மூலம் அதனை கண்டறியலாம். ஒருவருக்கு காசநோய் ஏற்பட்டால் 6 மாதத்திற்கு நேரடி கண்காணிப்புடனான சிகிச்சையின் மூலம் மருந்துகளை பெற்றுக்கொண்டால் அதனை முற்றாக குணப்படுத்தலாம். அதற்கான மருந்து உள்ளது. அது தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை. சிகிச்சைகளை எடுக்க தவறினால் அது தீவிரமடைந்து இறப்பிற்கு வழிவகுக்கும். சர்வஜன அதிகாரம் சார்பாக கொழும்பு மாநகர சபையின் மேயர் வேட்பாளராக போட்டியிட அசன் அலால்டீன் நியமிக்கப்பட்டுள்ளார். அசன் அலால்டீன் முன்னதாக சர்வஜன அதிகாரத்தின் நிறைவேற்று குழுவின் உறுப்பினராகவும் ஊடக செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். தெய்வள பகுதியில் வெள்ளிக்கிழமை மாலை முஸ்லிம் யாத்ரிகளுடன் நடைபெற்ற இப்தார் நிகழ்வின் போதே இந்த நியமனம் அறிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜாவீர உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பு மாநகர சபையின் அதிகார எல்லையில் வாழும் அனைவரினதும் எதிர்பார்ப்பு அபிவிருத்தியடைந்த நகரம் ஒன்றை உருவாக்குவதேயாகும். இது நிமித்தம் ஐக்கிய மக்கள் சக்தியாகிய நாம் கொழும்பு மேயர் வேட்பாளராக வைத்திய கலாநிதி ருவைஸ் அனிஃபாவை மேயர் வேட்பாளராக முன்னிறுத்துகிறோம். தொழில் நிபுணத்துவம் வாய்ந்தவரும் திறமையானவரும் தைரியம் வாய்ந்தவரும் என சகல குணங்களும் நிறைந்த முற்போக்கு ஆளுமையாக திகழ்ந்து வருகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஒரு மருத்துவராக இலவச சுகாதாரத்துறைக்கு நிபுணராக தொழில்முறை முன்னேற்றத்திற்காக சேவையாற்றியதைப் போலவே நீர்கொழும்பு, அம்பாறை மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலைகளில் லட்சக்கணக்கான நோயாளர்களுக்கு அவர் சிகிச்சை அளித்துள்ளார். அவர் தற்போது கலனி மற்றும் கொழும்பு மருத்துவ பீடங்களில் இலவச கல்வியை வலுப்படுத்துவதற்காக கற்பித்து வருகிறார். மேலும் அவர் குடும்பநல சுகாதாரம் தொடர்பான பரப்பில் விரிவுரையாளராகவும் பணியாற்றுகிறார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் குடும்ப நல சுகாதார கற்கையை ஆரம்பித்த ஸ்தாபக உறுப்பினர்களில் ஒருவராகவும் இவர் திகழ்ந்து வருகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பிரமிட் போன்ற மோசடிக்குள் சிக்கிவரும் பெரும்பான்மையான மக்களுக்கு நிதி தொடர்பான கல்வி அறிவு இல்லை என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்ட வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களினால் வழங்கப்படும் புதிய தொழில்நுட்ப சேவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கமளிக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போதே மத்திய வங்கியின் ஆளுநர் இந்த கருத்தை வெளியிட்டார். உங்கள் கையில் பணம் இருந்தாலும் அது தவறாக பயன்படுத்தப்படுவதற்கும் மோசடிக்கு ஆளாக நேரிடுவதற்கும் அதிக வாய்ப்புள்ளது. நிதி கல்வி அறிவு மற்றும் அதை பற்றிய அறிவு இல்லாமை குறிப்பாக இணையத்தில் வெளியிடப்படும் விளம்பரங்களை பார்க்கிறோம். அதில் சலுகைகள் காட்சிப்படுத்தப்படுகிறது. இவற்றை வழங்குவதாக மின்னஞ்சல்கள் வருகின்றன. இப்போது புதிதாக வந்துள்ள விடயம் என்னவென்றால் பல்வேறு விவசாய நடவடிக்கைகளுக்காக பணம் திரட்டுவதற்காக விரிவாக விளம்பரம் செய்கிறார்கள். நீங்கள் மரங்களை நட்டு முதலீடு செய்தால் நீங்கள் பெரும் நன்மைகளை பெறுவீர்கள். நீங்கள் பழங்களை பயிரிட்டால் அவை கிடைக்கும் என்றும் அல்லது நீங்கள் வள்ளப்பட்டை பயிரிட்டால் அவை கிடைக்கும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். சட்டத்தின் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி முதலீடு என்ற போர்வையில் மோசடியாக பணத்தை பெற்று பின்னர் அந்த பணத்தை பிரமிட் திட்டங்களிலோ அல்லது அங்கீகரிக்கப்படாத வைப்பு தொகைகளிலோ வைப்பதன் மூலம் பணத்தை இழக்கும் போக்கு உள்ளது. அப்படி ஏதாவது சொல்லிக்கொண்டே இருந்தால் முதலில் நீங்கள் கேட்க வேண்டியது அந்த பயிர் எப்படி இவ்வளவு பெரிய பலனை தருகிறது என்பதுதான். தொடர்ந்து கருத்துக்களை வெளிப்படுத்திய மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மக்களின் நிதி கல்வியறிவை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். கொழும்பு நகரத்திற்கு வரும் மக்களுக்கும் கொழும்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சுகாதாரமான சுத்தமான உணவுகளை பெற்றுக் கொடுக்க தான் வழிவகுக்கப் போவதாக ஜனசெத்த முன்னணியின் கொழும்பு மேயர் வேட்பாளரான அசேல சம்பத் தெரிவித்தார். நேற்றைய தினம் பத்திரமுள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அசேல சம்பத் இவ்வாறு தெரிவித்தார். அதே நேரம் பாடசாலை வேன்களில் கடமை புரியக்கூடிய சாரதிகள் ஏராளமான நேரம் பாடசாலை முடியும் வரை காத்திருப்பதாகவும் அவர்களுக்கான திட்டம் ஒன்றையும் நடைமுறைப்படுத்தப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். அதேபோன்று கீரிசம்பா அரிசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தட்டுப்பாட்டையும் அவர் எடுத்து கூறினார். இந்த கூட்டத்தில் ஜனசெத்த பெரமுனவின் தலைவரான வணக்கத்திற்குரிய சீலரட்ன தேரரும் கலந்து கொண்டார். මේ වෙලාවේ ප්‍රධාන වශයෙන්ම කියනවා අපි නිරන්තරයෙන් පෙනී සිටීමේ රටේ පාරිභෝගිකය වෙනුවෙන්
ඒ පාරිභෝගිකයාගේ කුස පුරවන හම්බ කරන මුදලට සාධාරණ විරද ප්‍රක්‍රමයක් ඇති වෙන නියම ව්‍යාපෘතිය අපි ආරම්භ කරනවා. ඒ කියන්නේ උදාහරණ වශයෙන් කුඩා පොළවල් අපිට ආරම්භ කරන්න පුළුවන්. හරිද? ඒ වගේම ප්‍රාජ්‍ය ආයතන වලට ගිහිල්ලා ඒ වැටුප් දවසට ගිහිල්ලා අපිට සහන මිලට බාණ්ඩ අලුත් ක්‍රමවේද හදන්න පුළුවන්. හරිද? ඒ වගේම පාසල් සේවා, කාර්යාල ප්‍රවාහන සේවාවල මේ දිවා කාලය තුල කාඩ් කූට්ටම ඕමි ගසමින් සීට් වල දිගාගෙන වීමෙන් මේ වටිනා කාලයේ ශ්‍රමය වැය කරනවා අපේ රටේ තරුණ වයසේ ඉඳලා වැඩි දක්වා සුවිශාල පිරිසක් මේ කොළඹ නගරේ පාකින් වල මේ පාසල් සේවා සහ කාර්යාල ප්‍රවාහන සේවා අන්න ඒවා තුල නිෂ්පාදනාර්ථයක් ගොඩනගන්න ලැබිලා අපි සතුටු තියෙනවා. செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், கமலா ஹாரிஸ் மற்றும் ஹிலரி கிளின்டன் உட்பட பல உயர்மட்ட அரசியல் பிரமுகர்களின் பாதுகாப்பு அனுமதிகளை ரத்து செய்துள்ளார். மேற்குறித்த நபர்கள் ரகசிய தகவல்களை அணுகுவது இனி தேசிய நலனுக்கு உகந்ததல்ல என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த உத்தரவுக்கு இணங்க பைடன் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகள், வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிவன் மற்றும் துணை அட்டர்னி ஜெனரல் லீசா மொனாகோ உள்ளிட்டோர் தங்களது பாதுகாப்பு அனுமதியை இழந்துள்ளனர். நாட்டின் மிகவும் ரகசியமான தகவல்களை முன்னர் அணுக முடிந்த இந்த மக்கள் இனி பாதுகாப்பான அரசாங்க கட்டிடங்களில் கலந்து கொள்ளவோ அல்லது ஜனாதிபதியின் தினசரி சுருக்கம் போன்ற ரகசிய விளக்கங்களை பெறவோ முடியாது. இந்த நபர்களில் சிலருக்கு ரத்து செய்வது அதிக குறியீட்டு விளைவுகளை ஏற்படுத்தும். ரகசிய ஆவணங்களை மதிப்பாய்வு செய்வதற்கான அல்லது சில அரசாங்க வசதிகளுக்குள் நுழைவதற்கான அவர்களின் அதிகாரங்களை கட்டுப்படுத்தும். ட்ரம்பிற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை வழிநடத்திய நியூயார்க் அட்டர்னி ஜெனரல் லெட்டிட்டியா ஜேம்ஸ் மற்றும் மன்ஹாட்டன் DA ஆல்வின் பிராக் ஆகியோர் இனி முக்கியமான அரசாங்க தகவல்களை அணுக அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த முடிவு ட்ரம்ப் மற்றும் அவரது நிர்வாகங்கள் சம்பந்தப்பட்ட அவர்களின் தொடர்ச்சியான விசாரணைகள் மற்றும் வழக்குகளுக்கு சவால்களை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. துருக்கியில் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்து 5ஆம் நாளாக தெருக்களில் கூடியிருக்கின்றனர். இஸ்தான்புல் மேயர் இக்ரம் இமாமோலோவை நீதிமன்றம் கைது செய்ததை தொடர்ந்து பதற்றம் அதிகரித்துள்ளது. அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. 10 ஆண்டு காணாத ஆர்ப்பாட்டங்களை துருக்கி இப்போது சந்திக்கிறது. திரு இமாமோலோவின் ஆதரவாளர்கள் இஸ்தான்புல், அங்காரா, இஸ்மிர் ஆகிய நகரங்களில் போராட்டத்தை நடத்துகின்றனர். கடந்த வாரம் கழக தடுப்பு காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் மோதினர். 700க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஆர்ப்பாட்டங்களை அதிபர் ரிஷப் தாயிப் எர்துவான் கடுமையாக குறை கூறினார். கனடா நாட்டின் புதிய பிரதமராக மார்க் கார்னி சமீபத்தில்தான் பதவியேற்றிருந்தார். இதற்கிடையே கனடாவுக்கு மாபெரும் அச்சுறுத்தலாக ட்ரம்ப் உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள மார்க் கார்னி, இந்த இக்கட்டான சூழலில் வழிநடத்த யார் தகுதியானவர் என்பதை கனடா மக்கள் தேர்வு செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் ஏப்ரல் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தேர்தலுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். கனடா நாட்டில் இத்தனை காலம் பிரதமராக இருந்தவர் ஜஸ்டின் ட்ரூடோ. இருப்பினும் பல்வேறு காரணங்களால் அவருக்கான அழுத்தம் அதிகரித்தது. இதனால் வேறு வழியின்றி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக மார்க் கார்னி அந்நாட்டின் பிரதமராக பதவியேற்றார். அங்கு கடைசியாக 2021ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்நாட்டின் சட்டப்படி 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்த வேண்டும். அதன்படி இந்த ஆண்டு அங்கு தேர்தல் நடத்த வேண்டியிருந்தது. அங்கு பிரதமர் பதவியும் கைமாறிய நிலையில் விரைவில் தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். 2025 IPL தொடரின் 3வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியுள்ளது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பந்து வீச்சை தெரிவு செய்தது. சென்னையின் நூர் அகமது மற்றும் கலீல் அகமது ஆகியோர் இணைந்து மும்பை அணியின் துடுப்பாட்ட வரிசையை தகர்த்தனர். இதனால் 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளுக்கு 155 ஓட்டங்களுக்கு மும்பை அணியை அவர்கள் கட்டுப்படுத்தினர். ரச்சின் ரவீந்திரா 45 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 60
25 ஓட்டங்களை எடுத்து வெற்றிக்கு உதவினார். இது தவிர சென்னை அணியின் தலைவர் ருதுராஜ் கெய்க்வாட் 26 பந்துகளில் 53 ஓட்டங்களை எடுத்து முக்கிய பங்களிப்பை வழங்கினார். மும்பை சார்பில் 24 வயதேயான அறிமுக வீரர் விக்னேஷ் புதூர் 32 பந்துகளுக்கு 3 விக்கெட்டுகள் வீழ்த்தி மும்பை அணிக்கு பெரிதும் பங்காற்றினார். போட்டியில் ஆட்ட நாயகனாக நூர் அகமட் தெரிவானார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அடுத்த போட்டியானது மார்ச் 28ஆம் தேதி சென்னையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியுடன் இடம்பெறவுள்ளது. But they won 5 since and now a run out. A neat Dhoni. Well, the crowd, what they get a glimpse. He gets over. Dhoni goes into the feet. I beg your pardon, Rachin Ravindra. He's put it away for 6. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தர குருநாகல் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.